என் மர்மம் இருக்கார்ல, அவரு ஒரு 5-6 ரவுண்டு வச்சதுக்கு மேலே வச்சு வச்சு சோத்த தின்னு இலைய வலிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டாரு மர்மோல. இந்த சட்டியில இருக்க அவ்வளவு குழம்பையும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு கட குடிச்சு விட்டாரு மர்மோல. என்னத்தை சொல்றிய மர்மோல? நான் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி மர்மோல. நான் பொய்யே பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கும் ஒரு பெருக்க சுவார் இல்ல மர்மோல. 2 பேரும் இன்னைக்கு பட்டினிதான். வந்த ஸ்பீடு காணாது, பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. என்ன தங்கச்சி சோத்த காணல? சோத்த போடுங்க. என்ன தங்கச்சி கை வேற காஞ்சு போகுது, இலை வேற அப்படியே காஞ்சு முருகலா போகுது. சீக்கிரம் சோத்த போடுமா. சோத்த போட்டு ரசமா இருந்தா ஊத்து. மனச ரசத்தை ஊத்துங்காரு, இவன் என்னத்தை ஊத்த போறான்னு தெரியலையே. என்ன ரசம் வைக்கல பாத்துக்கோங்க, சோறும் தீந்துட்டு. என்ன தங்கச்சி நான் இன்னும் 2 ரவுண்டு போலாம்லாம் நினைச்சிருந்தேன். கடவுளே, மாப்பிளைக்கு நேரம் சரியில்லை போல இருக்க. சரி சோறு தீந்து போச்சு, ரசமும் இல்ல. சரி மாப்பிள்ளை விருந்துனா பாயசம் இல்லாமல? பாயசம் தானே இருக்குனே. உங்களுக்கு எந்த பாயசம் வேணும்? என்னது மர்மோ பாயசம் வச்சிருக்காளா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. மர்மோல இதே நீங்களே உசுன்னு விசில் அடிச்சிய? ஆமா மர்மோல, நான் தான். இதே எங்கத்தை படிச்சிய இதெல்லாம்? சின்ன வயசுல நான் ரவுடியாக்கும். என்ன எல்லாரும் என்ன சொல்லி திரும்ப கூடுவாவோ? செல்ல தயிர் கூப்பிட மாட்டாவோ. பின்ன ரவுடி ரங்கமானு கூப்பிடவளதே. எப்படி மர்மோல கண்டுபிடிச்ச? அது அப்படிதான் தே. உங்களை பார்த்த முதல் நாள்லயே நான் கண்டுபிடிச்சேன் நீங்க ரவுடி ரங்கமாவா இருப்பேன்னு. மர்மோல, இது நான் கோவப்படக்கூடிய நேரம். ஆனா கோவப்பட மாட்டேனே. ஏன் தே? நீ மர்மோன்ட்ட சொல்லுத பாயசம் வச்சிருக்கேன்னு. எனக்கு தெரியாம பாயசம் வச்சிருக்கியோ? பாயசம் ஆமத்தே வச்சிருக்கேன். அதுக்கு என்ன? ரெடி உங்க அண்ணி பாயசத்தை ஊத்துனா அங்கவே உங்க அம்மா கிட்ட என்னடி கதை விட்டுட்டு இருக்கா. சீக்கிரம் பாயசத்தை ஊத்த சொல்லு. நான் கைகள் வேணும்ல சீக்கிரம். நான் ஒரு பருக்கு கூட திங்கல. அந்த நினைப்பு இந்த மனுஷனுக்கு இல்ல. அவருக்கு பாயசம் வேணுமா? பாயசம் அண்ணி பாயசத்தை ஊத்துங்க. இந்த மனுஷன் கேக்காரு. போ மர்மோல, பாயசத்தை கொண்டு கொடு. என்னே முதல்ல பால் பாயசம், 2வது அடை பாயசம். சரியா? பால் பாயசம் அடை பாயசமா 2மே எனக்கு உசுறு இல்ல. தங்கச்சி பால் பாயசத்துக்கு பூந்தி இருக்கா? இருக்குனே, பூந்தி இருக்கு. பால் பாயசத்தை எப்படி தெரியுமா சாப்பிடணும்? தெரியாதுனே, சொல்லுங்க. பால் பாயசத்தை இலை நிறைய ஊத்தி அதுக்கு மேல பரபரான அந்த பூந்தி அப்படியே பரவல தூவி அதுக்கு மேல ஒரு பழத்தை அப்படியே சின்ன துண்டா வெட்டி போட்டு அதுக்கு மேல பப்படத்தை அப்படியே வச்சு ஒரு அடி தலையில நொறுக்கி கொடுத்தோம்னா நொறுங்கிரும். அதுக்கப்புறம் அப்படியே பிசைஞ்சு வாய்க்குள்ள விட்டோம்னா ஆஹா சூப்பரா சூப்பர். ஏங்க ஒண்ணே போலியே மறந்துட்டேல. போலி போட்டு சாப்பிட்டா தானே சூப்பரா இருக்கும். ஆமா என் செல்ல குட்டி நல்லா எடுத்து குடிக்கிய. இப்பதான் ஞாபகம் வருது. போலியும் வேணும் என்ன? சரிண்ணே. என்னப்பா தங்கச்சி உறவு பார்த்துட்டே இருக்க? எடுத்துட்டு அம்மா எல்லாத்தையும் வரிசையா ஒண்ணு ஊத்தி சாப்பிடுறேன் அண்ணே. என்ன பாயசத்துக்கு அடுத்தால எதை போடணும்? பூந்திய போடணுமா இல்ல பழத்தை போடணுமான்னு எனக்கு சரியா தெரியாதுன்னே. உங்க ஒய்ஃப் அதான் என் நாத்தனாருக்கு நல்லா தெரியும்னே. செல்லக்குட்டி உனக்கு எல்லாம் தெரியுமோ? அதான் கரெக்டா போலின்னு அடிச்சியோ? அதானே நாத்தனாரை கூட்டிட்டு போங்க தருவாங்க. இலையில இல்ல வேண்டானே. இலையில ஊத்துனா பாயசம் அங்கேயுமா ஓடிரும். அங்க தங்க தாம்பளத்துல உங்களுக்கு பாயசம் ஊத்துவாங்க. போங்க கையை கழிட்டு வாங்க. போங்கண்ணே. ராதிகா சொல்லும் நான் போய் கை கழிட்டு வரமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. சமையல் சாதம் காய்கறிகளும் பிரபாதம் பால் பாயசம் பப்படம் இதுவே எனக்கு போதும். ஆட்ட ரொம்ப ஓவரல்ல இருக்கு. பாரேன் பாயசம் பப்படத்தோட. நாத்து பாயசம் சூடா இருக்கும் பாத்து ஊத்து. மர்மோல, எனக்கும் பால் பாயசம்னா பிடிக்கும். நிறைய வச்சிருக்கியா? இது உங்களுக்கு இல்லாத பாயசம் பத்தி கடைசில உங்களுக்கு உண்டுதே. வாங்கய்யா வாங்க. புஷ்பாக்கா யார உங்க மாமியார் வாங்க வாங்கன்னு ஒரே வரவேற்பா இருக்கு. யாரா இருக்கும்? அவ கிழவிகள் சங்கத்துல உள்ள ஆள்களா இருக்கும். அடியே என்ன தடி வாய பழந்துட்டு இருக்க? அவர் வான்னு கூப்பிடு. யார்த்தே அது? உங்க சொந்தக்காரங்களா? சொந்தம் வரப்போகுது. அதுக்கு தான் இவரு வந்திருக்காரு. என்னத்தி புரியலையே. சின்ன மவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னோம்ல. இவரு சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல பொண்ணா. அத பாத்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணாச்சி வணக்கம், வாங்க உட்காருங்க. அண்ணாச்சி இவதான் என் மூத்த மருமவா புஷ்பா. நல்லதுமா நல்லது. அண்ணாச்சி காபி குடிக்கீங்களா டீ குடிக்கீங்களா? காபி டீலாம் நான் குடிக்க மாட்டேமா. பஞ்சவர்ணக்கா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க என்ன? சரி அண்ணாச்சி 5 மணிக்கெல்லாம் கரெக்டா நாங்க வந்துருவோம். நான் போயிட்டு வரேன். சரி அண்ணாச்சி போயிட்டு வாங்க. இதே பொண்ணு எந்த ஊரு யாது என்ன யாதுன்னு ஒண்ணுமே விவரம் தெரியாது. 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. நல்ல பொண்ணா, நல்ல வசதியான குடும்பமா. அத சரின்னு சொல்லிவிட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன்னா சிம்ரனே நீனு வந்துரு என்னமா? சரிம்மா. இதுதான் பால் பாயசம். இதுதான் போலி. இதுதான் பூந்தி. இனிமே குடுக்க போறது பப்படம். எப்படி பப்படத்தை இருக்கணும்? தலையில ஒரு அடி. வேண்டாம், இவ்வளவு நேரம் கொடுத்ததெல்லாம்
போதும் பப்படம் வேண்டாம் பால் பாயசமும் வேண்டாம் என்ன விட்டுரு ஆளை விட்டுரு. சத்தம் போதும் போதும் வேண்டாம் வேண்டாங்காரு. மாப்பிள்ள என்ன மர்மோல இதெல்லாம்? மாப்பிளைக்கு குரல் வேற மாதிரி கேக்கு. இதே என்ன சத்தம் கேட்டுச்சு? போதும் போதும் வேண்டாம் வேண்டாங்காரு. இதே உங்க மாவா பாயசத்தை குடங்குடமா தட்டுல ஊத்திருப்பான்னு நினைக்கேன். இவரும் குடிக்க முடிஞ்ச அளவு தானே குடிச்சிருப்பாரு. அதுக்கு மேல எப்படி குடிக்க முடியும்? இதுல பாயசம் வேற, பப்படம் வேற, பூந்தி வேற, பழம் வேற. இதெல்லாம் கொடுக்கும்போது வயிறு நல்ல கப்புடு நிறைஞ்சிரும்ல தே. ஆமா, இருக்க வயிறு அளவு தானே சாப்பிடுவாரு. அதான் மனசு போதும் போதும் கருப்புல இருக்கு. ஆமத்தே, அதான் போதும் போதும் வேண்டாம் வேண்டாங்காரு. ஆனாலும் உங்க மாமார் கள்ளத்தே பயங்கரமான ஆளு. இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் பாயசத்தை கொடுக்கல, ஒரு மாசத்துக்கு தேவையான பாயசத்தை ஒரேடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கேன். வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் போதும். அனுப்பாவி வீட்டுக்கு வந்த மர்மோன, விருந்துக்கு வந்த மர்மோன, பால் பாயசத்தை கொடுக்க பப்படத்தை கொடுக்க சொல்லி படாத படுபடுத்துதியே படுபாவி. உனக்குலாம் என்ன மரியாதை? மாப்பிள்ள விருந்தா மாப்பிள்ள விருந்து. வீட்ல யார் யார் இருக்கா? சாப்பிட்டாவளா சாப்பிடலையா? எதையும் கவனிக்காம நீ வம்போக்கல தின்னு 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 தின்னுட்டு இருக்க. உன் வயிறா இல்ல கிரைண்டரா அரைச்சிட்டே இருக்கு. வந்து 3-4 மாசம் ஆச்சே. உன் வீட்டுக்கு வந்து எனக்கு என்னைக்காவது இதே மாதிரி சோறு போட்டிருக்கியா? உங்க அம்மா சோறு போட தான் விடுவாளா? ஒரு கரண்டி சோறு வச்சிட்டு ஒரு கரண்டி குழம்பையும் வச்சிட்டு தின்னு போதும் அப்படிம்பால. இனிமா அப்படிலாம் இல்ல, இஷ்டப்படி சாப்பிடலாம் வீட்டுல. எங்க வீட்டுல நான் மாதிரி வேர்க்குதப்பா, இறக்கி விடுடி. வேர்க்கத்தானே செய்யும். இரு ஃபேனை போடுதேன். எல்லாருமே ஃபேனை போடுறது டி. ஃபேன்ல தான தொங்கிட்டு இருக்கு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. நான் ஃபேனை போடுதேன், நீர் தூங்கிட்டே எரியும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? மாமியார் வீட்டுல கொஞ்சோண்டு சாப்பிட்டது தப்பா? யோ கொஞ்சோண்டா, 2 பக்கம் அரிசியா ஒண்ணா மண்ணா படுத்துட்டு இருக்கேன். காப்பாத்து இறக்கி விடுடி. எடி சுத்தும் வை சுத்தும், நல்லா சுத்தும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்கிறா, தலை வலிக்கிறே. மாப்பிள்ளை எங்க மக்களே? காத்து வாங்கிட்டு இருக்காருமா. பஞ்சவர்ணம் என்ன ஒண்ணு பார்க்கவே முடியல. செல்ல தாயி, எங்க வீட்டுக்கு ஒரு புது மருமக வர போறா. என்ன பஞ்சவர்ணக்கா என்னத்த சொல்லுது? என் சின்ன மாவன் சென்னையில இருக்காம்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்க போறான். அது இருக்கட்டும் செல்ல தாயி, உன் மருமை விருந்துக்கு வந்தாரா? ஆள் அடக்கத்தையே காணல. அவர் இப்பதான் விருந்து சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் ஃபேனை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. பஞ்சவர்ணக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வெளியே வாயா. எம்மா சின்ன பொண்ணு, எம்மா அவனுக்கு பொண்ணு பார்க்க போறான். வந்துறேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு. சரியாச்சி, கண்டிப்பா வந்துருவான். ராதிகா நீனும் உன் மாப்பிளையை கூட்டிட்டு வந்துருமா. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால கல்யாணத்துக்கு வரோம். சரி மக்களே. 2 பேரும் கூட்டு கள்ளிகள். அதான் என் மாமியார் வெளியே இழுத்துட்டு போறான். என்னத்த பேச போறான்னு தெரியலையே. கடவுளே, இந்த பாரு பஞ்சவர்ணக்கா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது. செல்ல தாயி, நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? எதுனாலும் சொல்லு. 2 மாமியார் கிழவிகளும் இங்க இருந்து என்ன பேசுதுன்னு கேப்போம். ஏக்கா, என் மவனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது பொண்ணு பார்க்க போனோமா, அப்போ என் மருமகளை பார்த்தோன்னே என் மவன் சொல்லிட்டான், இந்த பொண்ணை தான் முடிப்பேன்னு தலைகுப்புற நின்னுட்டான். அப்படியே செல்ல தாயி, என் மவன்ட்ட பொண்ணை பார்த்தோன்னே சொன்னேன், எல்லாம் இவன் நம்ம வீட்டுக்கு அடங்க மாட்டா, சொன்னா கேட்க மாட்டா, முகத்தை பார்த்தாலே தெரியுது, வேண்டானே. அவன் எங்க சொல்ல கேட்டான்? எல்லாம் என் தலையெழுத்து. இவதான் என் மருமகளா வரணும்னு தலையில எழுதியிருக்கு. இதை யாரால மாத்த முடியும்? மாமியாரா, நான் தானே உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ தலையில எழுதி வச்சிருக்கு. பின்ன எப்படி மாறும் கதை? பஞ்சவர்ணக்கா, உன் மோவனெல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்காத. உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு அடங்கி எடுத்து நடக்குமா அந்த பிள்ளை, அதை மட்டும் பாரு என்ன. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னத்த நகை எதனை பத்தி கேட்க போற? ஆமாக்கா, அத பத்தி தான். எவ்வளவு கேட்டிருக்க? நகை தொகை எல்லாம் நிறைய கொடுப்பாவலாம். ஒரே ஒரு பொண்ணு தானா, அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பொண்ணை முடிக்கலாம்னு இருக்கேன். என் மோவன்ட்ட கூட இன்னும் சொல்லல பாத்துக்க. என் மோவனையும் கூட்டிட்டு போக கூடாது. நல்ல பேசி எல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு என் மோவன் பொங்கலுக்கு லீவுக்கு வருவாம்ல, அவனை கூட்டிட்டு போய் டக்கு புக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு உடனே கல்யாணத்தையும் முடிச்சு விடணும். அட பாவிகளா, மாப்பிள்ளை அப்ப பொண்ணு பார்க்காண்டாமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்காண்டாமா? பணத்துக்கும் நகைக்கும்ல ஆசைப்படுது இந்த கிழவி. எப்படியாவது இந்த விஷயத்த புஷ்பா கிட்ட சொல்லணுமே. ஏக்க, கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்ல இருந்து தொகை நிறைய வாங்குவீரலாம், அத பாதி கல்யாணத்தை செலவு பண்ணி மீதியே உன் பேங்க்ல போட்டுக்கோ பேர்ல. எம்மா, என் மாமியார் இருக்காளே, எப்பா படுபாவி. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். செல்ல தாயி, குடும்பத்தோட வந்துருங்க என்ன. ஞாபகம் அவன் மருமலையும் கூட்டிட்டு வா. ஏக்கா, என் மருமலை கூப்பிட்டதே தப்பு, நீ கூப்பிட்டுருக்கே கூடாது. அங்க வந்தான்னு வச்சுக்கியா, நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாமா. அது இல்லாம ஒன்ன கூப்பிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் மாமியாரை கூப்பிட்டுருக்கா, என்ன கூப்பிடலன்னு சொல்லி உன் மரும சொல்லுவா. சரிக்கா, அப்ப நாங்க சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருந்தோம். சரி, போயிட்டு வரமா. சரி. பஞ்சவர்ணம் பரவாயில்ல, பிடிச்சாலும் புளியங்கொப்பா தான் பிடிச்சிருக்கா. ஏகப்பட்ட தொகை கிடைக்கும், அவ பேர்ல பாதியை போட்டுக்கிடுவா. நானும் இதே மாதிரி வசதியான பொண்ணை பார்த்திருந்தா ஏகப்பட்ட பணத்தை வாங்கி என் பேர்ல டெபாசிட் பண்ணிருப்பேன். என்ன மருமல இப்படி வெளியில வந்து நின்னுட்டு இருக்க? மார்கழி மாச பனி மச்ச தொலைக்கும் சொல்லுவாவோ, வீட்டுக்குள்ள போய் பத்திரமா இரி. ஏதே, சில ஆள்கள் இருக்கு பத்தியலா, ஆளை கண்டோட ஒரு நடிப்பு, ஆளை காணாது இருக்கும்போது எப்போ என்ன ஆச்சு.
ஆளை கண்ட உடனே பனி பெய்யுதுங்கும், ஆளை காணலன்னா அப்படியே வெள்ளம் அடிச்சு கொண்டு போவாதான் நினைக்கும். இப்படி எல்லாம் இருக்குவதே சில ஆட்கள். இவ சொல்லத பார்த்தா நம்மள தாக்கி தாக்கி பேசுற மாதிரி இருக்க. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இருந்திருப்பாளோ? பாவி மக்கா, அப்படி மட்டும் கேட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான். எனக்கு உண்டிலன்னு பண்ணிருவாள. ஆனா அமைதியா நிக்கல. அப்ப கேட்டிருக்க மாட்டாளோ? கேட்டிருக்க மாட்டாளா? செல்ல தாயி தெரியலையே செல்ல தாயி. இதே குனிஞ்சே கிடைக்கலதே. என்னதே குறுக்கு வழியா? ஆமா மருமோள, வீட்டுல வேலை செஞ்சு ஒரே குறுக்கு வழி பாத்துக்கோ. இதே நீங்க என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியாததே. கோல் முட்டி விடுது, அங்க கேட்டு இங்க சொல்லுது, அதுக்கப்புறம் வரதட்சணை வாங்க சொல்லுது. இந்த வேலையெல்லாம் தானே நீங்க பாத்துட்டு இருக்கிய? மருமோள என்ன சொல்லுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் எங்க கால் முட்டினேன்? நான் எங்க கேட்டு அங்க இங்க சொன்னேன். ஏதே அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் தே. உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆளை கண்டோன பொம்மாத்து கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது தே. அதை உங்களோட வச்சுக்கோங்க. இதே வாய் அப்படி வைக்காதீங்க. இதே பார்க்க முடியல, சகிக்கல. வாயை நேர வைங்கதே. இல்லன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் 2 ஊசியை போடவா? ஆமா, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஊசியை போட்டு என்ன படுக்க வை. அப்பதான் உனக்கு நிம்மதி. அப்படி சொல்லாதீங்க தே. உங்க மேல நான் ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். ஆஸ்பத்திரியில கொண்டு ஊசியை போட்டாலும் 2 ஊசில 1 ஊசிய எனக்கு நான் போட்டுவிட சொல்லுவேன் டாக்டர்கிட்ட. அந்த அளவுக்கு பாசம் தே. அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன் தே. நானும் வருவேன். அப்ப நான் அன்னைக்கு மேல போறேன். நீனு வரியா என் கூட? தே நீங்க மட்டும் இப்போ டக்குன்னு மேல போய் காணிங்க. நானும் உங்க பின்னாலே வந்துருந்தேன் தே.